இன்றைய செய்தி. ಪಂದ್ಯದಲ್ಲಿ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ನಮ್ಮ ಏನಿಲ್ಲಿ KV ಸ್ಕೂಲ್ ಮಕ್ಕಳಿಗೂ ಎಲ್ಲ ಈ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಮಕ್ಕಳಿಗೂ ಮತ್ತು ಅವ್ರನ್ನ ಬೆಳೆಸತಕ್ಕಂಥ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೂ ನಾವು ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಒಂದೇ ವಿಚಾರ ಏನಂತಂದರೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸು ಮಕ್ಕಳಿಗೆ ಮನೋರಂಜನೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಗಿದ್ದಾಗ ಅವರು ಪರ್ಸ್ನಲ್ ಇಂಟ್ರೆಸ್ಟಲ್ಲಿ ಅವರು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಿದಾಗ ಅವರಿಗೆ ಒಂದು ಖುಷಿ ತರುತ್ತೆ. ಮತ್ತು ಈ ಹಾಕಿ ಪಂದ್ಯ ಏನಿದೆ ಇದು 100 days ಆಗಿರೋದ್ರಿಂದ ಈ ದಿನ ನೀವು ಸೆಲೆಬ್ರೇಷನ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ ಆಗಿದೆ. ಅದರಿಂದ ಅದನ್ನು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿ ಮತ್ತು ಮಕ್ಕಳನ್ನ ಈ ಫೀಲ್ಡಿಗೆ ತಂದು ಅವ್ರ ಮನೋರಂಜನಾ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಾಕಿ ಪಂದ್ಯದಲ್ಲಿ ಮಾಡಿ ಗೆದ್ದಿರೋದಕ್ಕೂ ನಮ್ಮ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮತ್ತು KV ಸ್ಕೂಲ್ PT ಟೀಚರ್ ಏನಿದ್ದಾರೆ, ದೈಹಿಕ ಶಿಕ್ಷಕರು, ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೈಹಿಕ ಶಿಕ್ಷಕರು ಅನ್ನೋದು ಏನಿದ್ದಾರೆ, ಅವರು ಶ್ರಮವಹಿಸಿ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರಿಪರೇಷನ್ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಗೆಲ್ಲಿಸೋದಕ್ಕೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ನಿಮ್ಮ ತಂಡದ ಪರವಾಗಿ ಮತ್ತು ನನ್ನ ಪರವಾಗಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸ್ತೀನಿ. ಮುಂದೆ ಇದೇ ಥರ ಆಗಲಿ, ಮಕ್ಕಳು ಎಲ್ರಿಗೂ ಒಳ್ಳೆಯ ಅನುಭವ ಆಗಲಿ, ಮತ್ತು ಮುಂದಿನ ಜಿಲ್ಲಾ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಮತ್ತು ರಾಷ್ಟ್ರ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಇವರು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಿ ಗೆಲ್ಲಬೇಕು ಅಂತ ನಮ್ಮ ಆಶಯ. ಅವರು ಭಾಗವಹಿಸಿದ್ದಕ್ಕೂ ಎಲ್ರಿಗೂ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಅರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த 100 years ஆஃப் இந்தியன் ஹாக்கி செலிப்ரேஷனில் நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதில் இன்வைட் பண்ண நம்ம ஆர்கனைஸ் பண்ண பார்த்திபன் ஒரு கோச் அவருக்கும் எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நம்மளுக்கும் 3 பசங்க, நம்மளுடைய எய்மே நம்ம இந்தியாவுக்கோசரம் ஒரு மெடல் வாங்கணும், நம்ம பசங்க அதுக்கு தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம 3 பொண்ணுங்களுமே ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும்னு தான் நம்மளும் விட்டுருக்கோம். எங்கள் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இது, அதனால தான் இப்போ பசங்க என்கரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே நின்றுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் நம்மளை உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அண்டு மைண்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு ஒர்க்கை நோக்கி போயிருந்தாலும் சைடில் ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே கூட வச்சுனே இருங்க. அது நம்ம லைஃபுக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த நல்லா இப்போ நீங்கள் மேட்ச் பார்த்ததில் எல்லாமே ரொம்ப நல்லா ஹாக்கி விளையாடினாங்க. கண்டிப்பாக இந்த டீமு நேஷ்னல் லெவலில் போயிட்டு ஃபர்தர் இந்தியாவுக்கோசரம் மெடல் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து பேசிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. I am Anila from Timaya Engineering College. Today I am very happy to be a part of this program. I just came to witness the program. It was very nice. I wish all the children to play for district level, state level and national level also. Last week we all have witnessed the match. All the lady cricketers have won the match. In the same way I wish all of you to be a part of the national match. Wishing you all the very best. இந்த மதிய வேலையில சொல்லணும் அப்படின்னா சுருக்கமாக நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, எந்த கேம் எடுத்தாலும் சரி, இதில் கேர்ள்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கான தன்னம்பிக்கை, என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வரது இந்த ஒரு ஸ்போர்ட்ஸால் மட்டும்தான் முடியும். வேறு எதாலையுமே முடியாது. என்னதான் நான் கராத்தே கற்றுருந்தாலும், என்னதான் நான் சிலம்பம் கற்றுருந்தாலும் சரி, நம்மளோட இது என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுன்னு அப்படின்னு வந்துட்டால் நமக்கு தனியாகவே ஒரு சக்தி பிறந்துடும். அந்த சக்தியை கொண்டு நம்ம மேலும் மேலும் நம்ம உயரணும். நிறைய நேஷனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல் அப்படின்னு நம்ம நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை மேலே கொண்டு வரணும். இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்த சாருக்கும் மற்ற எல்லா சாருக்காகவும், எனக்கு இப்போதைக்கு நேம் தெரியல, எல்லா சாருக்காகவும் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த ஹாக்கியை இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் நான் பாய்ஸ்க்கு தான் எடுத்திருக்கேன், கேர்ள்ஸ் கூட நான் எடுத்தது கிடையாது. இந்த டைம் ஃபஸ்ட் டைம் கேர்ள்ஸுக்கு எடுத்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதனால் நான் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
எல்லா கேர்ள்ஸுமே நல்லா விளையாண்டிங்க, நல்லா வந்து அப்ரோச் பண்ணீங்க. 2 ஸ்கூலுமே நல்லா ஒரு காம்படிட்டிவ் பண்ணீங்க. இதை மேலும் மேலும் நீங்கள் உங்களோட செல்ஃப் டெவலப் பண்ணி மேலும் மேலும் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இதுக்கப்புறம் வந்து ஹாக்கி மேட்ச் வந்து கண்டினியூ பண்ணுவீங்களா? டோர்னமெண்ட் மாதிரி எதாவது நடத்துவீங்களா? கேஜிஎஃப் லெவலில் கிடைச்சா நானும் சாரும் சேர்ந்து பண்ணலாம். நான் மட்டும் பண்ண முடியாது, எல்லாரும் கை கொடுத்தா நான் பண்ண ரெடி. பண்ணணும் மேடம், பண்ணணும். All over India, 500 districts take part of the organizing the hockey tournament because of our Indian hockey team enrolled International Hockey Federation under us today. So everywhere, including in Delhi also, they are conducting this tournament. We are also celebrating this tournament. This is the main thing. Mr. Yadav Raj is the best hockey player from our club. He is took part of this game, organizing this tournament. All this is for sponsoring, supporting, everything they are doing. Mr. Yadav. இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.